பிரைஸ் தி லார்ட். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாதாக. இந்த நாளிலே நாம் தியானிக்கும்படி தெரிந்து கொள்ளப்பட்ட வேத பகுதி அது அப்போஸ்தலனாகிய பவுல் ரோமருக்கு எழுதின நிருபம் 8ஆம் அதிகாரம் 11ஆம் வசனம். அதனுடைய பிற்பகுதி நம்ம வாசித்தோம்னா, கிறிஸ்துவை மரித்தோரிலிருந்து எழுப்பினவர் உங்களில் வாசமாயிருக்கிற தம்முடைய ஆவியினாலே சாவுக்கு ஏதுவான உங்கள் சரீரங்களை உயிர்ப்பிப்பார். நம்முடைய சரீரம் சாவுக்கு ஏதுவான சரீரம் தான். ஆனால் இந்த சரீரத்தை உயிர்ப்பிக்கிறவர் ஒருத்தர் இருக்கிறாரு. அவர் தான் பரிசுத்த ஆவியானவர். கிறிஸ்துவை மரித்தோரிலிருந்து எழுப்பினவர் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. உலக வரலாற்றிலே நடக்காத ஒரு விஷயம் என்னன்னா, இயேசு கிறிஸ்துவுடைய உயிர்த்தெழுதல். முதலாக மரித்து ஒரு மனிதன் உயிரோடு எழுந்து இன்றைக்கும் ஜீவிக்கிறார் அப்படின்னா நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து மட்டும்தான். அவரை உயிரோடு எழுப்பினவர் யாருன்னா பரிசுத்த ஆவியானவர். அந்த பரிசுத்த ஆவியானவர் நம்முடைய உள்ளங்களிலே, நம்முடைய சரீரத்திலே வாசம் பண்ணும் பொழுது நம்முடைய சாவுக்கு ஏதுவான இந்த சரீரத்தை அவர் உயிர்ப்பிப்பார். நம்முடைய பலவீனங்களை மாற்றுவார், நம்முடைய வியாதிகளை மாற்றுவார். அநேக வியாதியஸ்தர்களை பார்க்கும் பொழுது பரிசுத்த ஆவியானவர் அவர்களை தொட்ட மாத்திரத்திலே அவர்கள் சுகமடைந்து சாட்சிகளாய் இருக்கிறதை நாம் பார்க்கிறோம். என்னுடைய தாயார் 2012ஆம் ஆண்டிலே அவர்கள் ஒரு சர்ஜரி பண்ணது நிமித்தமாக பலவீனப்பட்டு மரணப்படுக்கையில் இருந்து பேச்சு மூச்சு இல்லாமல் அப்படியாக கோமால போன நிலைமையில் இருந்த பொழுது நாங்கள் கர்த்தருடைய வசனத்தை நம்பி ஜெபித்தோம். கர்த்தர் அவர்களுக்கு ஜீவனை கொடுத்தார். பிரியமானவர்களே, இன்றைக்கு உங்களுடைய சரீரத்தில் எந்த இடத்துலலாம் பலவீனப்பட்டிருக்கிறதோ, எந்தெந்த பகுதிகளிலெல்லாம் ஒரு வியாதி இருக்கிறதோ அங்கெல்லாம் நீங்கள் கை வைத்து சொல்லுங்கள், இயேசுவை மரித்தோரிலிருந்து எழுப்பினவருடைய ஆவி எனக்குள்ளே வாசமாக இருக்கிறபடினால் சாவுக்கு ஏதுவான இந்த சரீரத்தில் இருக்கிற பலவீனங்கள்லாம் மாறுபடி நான் கட்டளையிட்டு ஜெபிக்கிறேன்னு நீங்கள் சொல்லுங்கள். உங்கள் வார்த்தை நிச்சயமாக பலிக்கும். உங்கள் விசுவாசத்தினாலே நீங்கள் பிழைப்பீர்கள். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். ஆமென், ஆமென்.